இந்தியன் கிரிக்கெட் வேர்ல்டுல இருந்து ஒரு ஹாட் டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கௌதம் கம்பீர் அவர்கள் ரோஹித் சர்மாக்கு பிறகு இந்த 23 வயசு பையன் தான் கேப்டன் ஆகணும்னு சொன்னதுதான் இப்ப பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. இப்ப ரீசெண்டா இந்தியன் டீமோட கேப்டனான ரோஹித் சர்மாவும் கோச்சான கௌதம் கம்பீரும் சீஃப் செலக்டரான அஜித் அகர்கர் கூட பிசிசிஐ அபிஷியல்ஸ் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இந்த மீட்டிங்ல இந்தியன் டீமோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, வரப்போற சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு அப்புறமா யார் கேப்டனா இருக்க போறாங்க, குறிப்பா நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா கிட்ட அடைஞ்ச தோல்வியை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. 37 வயசான ரோஹித் சர்மா நான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வரைக்கும் தொடர்ந்து கேப்டனா இருக்க போறேன்னு அந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. மேபி அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு பிறகு ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இவருக்கு அடுத்ததா யார் கேப்டனா வர போறாங்கன்னு பார்த்தா பும்ராவோட பேர் தான் அடிபட்டு வருது. பும்ராக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா ஒர்க் லோடு தான். அதிகமான ஓவர்களை போறதுனால அவருக்கு இன்ஜுரி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி இன்ஜுரி அடைஞ்சாருன்னா முக்கியமான கீ மேட்சஸ் மிஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு கேப்டனா இருந்தாருன்னா முக்கியமான மேட்சஸ் எல்லாம் மிஸ் பண்ண முடியாது. இதனால பிசிசிஐ கொஞ்சம் ரிலையபிளான கேப்டனை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கௌதம் கம்பீர் இந்தியன் டீமோட யங் ஓபனரான எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால பர்ஃபெக்ட் லாங் டர்ம் கேப்டன்சி கேண்டிடேட்டா பாக்குறாரு. ஜெய்ஸ்வால் அவரோட எபிலிட்டியை 3 ஃபார்மேட்லயுமே நிரூபிச்சதுனால தான் இந்த முடிவை கௌதம் கம்பீர் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. சோ இப்போ இது குறித்து கௌதம் கம்பீர் என்ன சொல்லிருக்காருன்னா, ஜெய்ஸ்வாலை மட்டும் கேப்டன் ஆக்கணும்னா கன்சிஸ்டன்சி மட்டும் இல்லாம லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டியை டீமுக்குள்ள கொண்டு வருவாரு. அவருக்கு சின்ன வயசா இருக்கிறதுனால இன்னும் வளர வளர அவரால் ஒரு லெகசியை பில்ட் பண்ண முடியும். சோ இதனால அவர் தான் அடுத்த கேப்டனா இருக்கணும்னு அவர் தெரிவிச்சதா சொல்லப்படுது. ரோஹித் சர்மாக்கு பிறகு யார் கேப்டன் இருந்தா சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.